அதுல இந்த மீலாது விழா நடத்துறாங்கல்ல இந்த கமிட்டில உள்ளவங்க, அவங்க அப்ப எந்த கட்சியோட உறவு வச்சுக்கிறாங்கன்னு பாத்துக்கிறங்க. இந்த மீலாது கமிட்டி நடத்துறவங்களுக்கு திமுகவோட உறவு இருக்கும் போது மீலாது விழா வந்துருச்சுன்னு வைங்க, அப்ப மீலாது மேடையில கருணாநிதி இருப்பார். மீலாது விழாவுல சிறப்பு விருந்தினர் யார் வருவா? கருணாநிதி இருப்பார். இவங்க அந்த விழா நடத்தும் போது அண்ணா திமுகவோட உறவு இருக்குன்னு வைங்க, மீலாது விழாவுல வந்து ஜெயலலிதா அம்மா உட்கார வைப்பாங்க. என்ன நடக்கும்ங்கறீங்க? மைக்க போட்டுக்கிட்டு உங்களை எல்லாம் காட்டி என்ன செய்வாங்க? இந்த தானை தலைவரை விட்டால் நமக்கு யார் கதி? ரசூலுல்லாஹ் புகழ்றாங்க, மீலாது விழா கொண்டாடுறாங்க. அங்க ரசூலுல்லாஹ் பத்தி ஒண்ணுமே பேச மாட்டாங்க. நபிகள் நாயகத்தை பத்தின வீரத்தையோ துணிச்சலையோ அவர்கள் செய்த தியாகத்தையோ அவர்களுடைய மார்க்கத்தினுடைய சிறப்பையோ சரி வந்து உட்கார வச்சமே அவர்களுக்கு நாலு நல்ல வார்த்தையை சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு ஹதீஸ் சொல்லுவோம், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அங்க உட்கார வைக்கப்படுகிற ஜெயலலிதாவை புகழ்ந்து இவர்கள் பேசுவார்கள். மீலாது விழா என்ற பெயர் யாருக்கு? ஜெயலலிதாவுடைய அன்பை பெறுவதற்கு நபிகள் நாயகத்தை அவர்கள் பயன்படுத்துவார்கள். கருணாநிதியுடைய அன்பை பெறுவதற்கு நபிகள் நாயகத்தை அரசியலுக்கு யூஸ் பண்ணுவார்கள். தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக அதை வைத்து நாளைக்கு ஒரு காரியம் சாதித்துக் கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை பயன்படுத்திக் கொண்டு மூப்பனாரை புகழ்வதும் ஜெயலலிதாவை புகழ்வதும் கருணாநிதியை புகழ்வதும் சில நேரங்களிலே பங்காரு அடிகளாரை கொண்டு வந்து வைத்து அவரை புகழ்வதும் இன்னும் சில நேரங்களிலே மேடையிலே அவர் காலிலே விழுந்து ஆசி பெறுவதும் ஒரு முஸ்லிமுக்கு இது அனுமதி இருக்கிறதா? நபிகள் நாயகம் இது அனுமதித்தார்களா? தங்களுடைய வாழ்நாளிலே தன்னுடைய காலில் யாராவது விழுவதை அவர்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்களா? கண்டித்தார்களா? எனக்காக எழுந்து கூட நிற்காதீர்கள் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விழாவை கொண்டாடும் போது அவங்க பேரை சொல்லி அமைக்கப்பட்ட மேடையில காலில் விழுந்து கும்பிடுகிறீர்களே, இதான் மீலாதா? புகழ்றதுக்கா நீங்க செய்றீங்க? ஒருத்தர் புகழ்ந்து கொள்வது. இவர் கருணாநிதி புகழ்ந்துட்டாரா? கருணாநிதி நிறைய உரையாற்றுவார். நாங்கள் தான் மீலாது விழாவுக்கு லீவ் வாங்கி தந்தோம், இப்படி ரெண்டு வார்த்தையை அவர் சொல்லுவார். இது கருணாநிதி சொல்லுவார், ஜெயலலிதாவும் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. வந்ததுக்கு ஏதாவது சொல்லணும்ல, நபிகள் நாயகம் பத்தி ரெண்டு வரை அவங்க சொல்லிவிடுவாங்க. சொல்லிவிட்டு இவங்களை அவங்க பாராட்டுவாங்க. அண்ணன் இப்ராஹிம் ஒரு ஆளு மீலாது கமிட்டி தலைவர், அவர்களுக்கு எமக்கும் எப்படிப்பட்ட உறவு தெரியுமா? எத்தனை ஆண்டு பழக்கம் தெரியுமா? அவர்கள் எங்களோடு ஏதாவது அப்படி இப்படி பேசி அவ்வளவு சொறிவாங்க, இவ்வளவு சொரிஞ்சுக்கிறது. இதான் மீலாது விழா. மீலாது விழா என்ன அர்த்தம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் சொரிஞ்சு விடுற வேலை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிற வேலை. ஏன்பா இதுக்கு நபிகள் நாயகம் தான் உங்களுக்கு உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்கு உங்களுடைய சுயநலனுக்கு இந்த மார்க்கமும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தானே கிடைத்தார்கள். மறுமைக்காக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இம்மையுடைய ஆதாயத்துக்கு செய்றீங்களே, ஏன் இது வருது? இது இஸ்லாத்துல இல்லாதது. அதான் காரணம் என்ன? இஸ்லாத்துல உள்ள ஒரு வேலையா இருந்தா அது இஸ்லாத்துல மரபு ஒழுங்குமுறை அமைக்கப்பட்டு விடும், மீற முடியாது. தொழுகையில போய் சினிமா பாட்டு பாட முடியுமா? தொழுகைங்கிறது இஸ்லாத்துல அமைக்கப்பட்டு தந்துருச்சு, அதுக்குள்ள ஒண்ணுமே பண்ண இயலாது உங்களால. மீலாது விழான்னு மார்க்கத்துல இருந்தா அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டு தந்திருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கூத்தடிக்க முடியாது. இஸ்லாத்துல இல்லாத ஒன்றை